சாந்தி வந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி பார்த்து சாந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "பரவாயில்லடி வயிறு நல்லா தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே சாந்தி வந்து "நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஷயம் மதினி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்த மாதிரி கங்காவுக்கு வளகாப்பு பண்ணுறதுக்காக தான் வந்து பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் அதை முடிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். நான் கங்காவுக்கு வளகாப்பா? அது எப்படி பண்ண முடியும்? காவேரி இருக்கும்போது கங்காவுக்கு பண்ண முடியுமா? கங்கா தானே பெரியவ. காவேரிக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரியும் கங்காவும் அங்கே வராங்க. காவேரிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்கா வந்து அப்படியே பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. "என்ன மதினி சொல்கிறீங்க? காவேரி தான் முதல்ல கர்ப்பமாயிருக்கா. நம்மளுக்கு தெரியா வேணா இருக்கலாம். ஆனால் காவேரி குழந்தை தான் பெரிய குழந்தை வீட்டுக்கு. அப்படின்னும்போது அவளுக்கு தானே முதல்ல வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தானே கங்காவுக்கு பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து, "ஆமாடி, முதல்ல காவேரி தான் உண்டாயிருக்கா. நம்மளுக்கு விஷயம் தெரியல அவ்வளோதான். அப்புறமா தான் கங்கா உண்டாயிருக்கா. அதனால் காவேரி தான் முதல்ல பண்ணணும்." அப்படின்னோடனே அப்படியே பார்த்து கங்கா அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்போவுமே காவேரிக்கு தானே முதலிடம். எல்லோரும் காவேரி தானே சப்போர்ட் பண்ணுவீங்க." அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து கங்காவோட முகம் மாறுறதை பார்த்து காவேரி ஓடி வந்துடுறாங்க. காவேரி வந்து, "அம்மா, அக்காவுக்கே முதல்ல பண்ணலாமா? எனக்கு அப்புறம் பண்ணலாம். நீ அமைதியாக இருடி. உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க பேசிக்கிறோம். வாயை மூடு" அப்படின்றாங்க. அதனால் கங்கா பார்த்துட்டு காவேரி என்ன சொல்ல தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து, "சொல்லுங்க மதனி, எப்படி பண்ண முடியும்?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் நல்லா யோசனை பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன்." அப்படின்னோடனே, "என்ன யோசனை பண்ணீங்க நீங்கள்?" அப்படின்னோடனே, "அம்மா, காவேரிக்கு எத்தனை மாதம்? 5 மாதம் ஆகுதுடி." அப்படின்னோடனே, "சரி, இங்கிலீஷ் மாதம் பிறகு 5 மாதம் ஆகுது. தமிழ் மாதம் பிரகாரம் என்னம்மா எத்தனை மாதம் ஆகுது?" 6 வச்சிட்ருக்கோண்டி." அப்படின்றாங்க. 6 வச்சிட்ருக்கோம்ல, ஆனால் கங்காவுக்கு 5 தான் தொடங்கியிருக்கு. அப்படின்னும்போது கங்காவுக்கு முதல்ல பண்ணுவாங்களா? இல்லை காவேரிக்கு முதல்ல பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ரெட்டை மாதத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க வளகாப்பு. வளகாப்பு எப்போவுமே ஒத்த மாதத்துல தான் பண்ணணும். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். முதல்ல 5 மாதம் முடியறதுக்கு முன்னாடி வந்து கங்காவுக்கு பண்ணி முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் 7ஆம் மாதத்தில் காவேரிக்கு பண்ணிப்போம்." அப்படின்றாங்க. உடனே யோசனை பண்ணுறாங்க. "ஆமாடி, இவ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் இதை பற்றி யோசிக்கலடி. நீங்கள் இங்கிலீஷ் மாதம் பிரகாரம் தானே சொல்கிறீங்க. தமிழ் மாதம் பிரகாரம் தாண்டி வைப்பாங்க எல்லாமே வளகாப்பு. அதனால் இப்படி பண்ணால் தாண்டி கரெக்டாக இருக்கும்னோடனே கங்கா நிம்மதி அடைகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல கங்காவுக்கு. எங்கள் காவேரி வந்து, "எனக்கும் ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "என்ன காவேரி, உன் புருஷன் ஏதாவது கோச்சிப்பாரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அவர் ஏன் கோச்சிக்க போகிறாரு? அக்காவுக்கு ஃபஸ்ட் அடக்குது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான்." அப்படின்றாங்க. உடனே வந்து கங்கா வந்து, "நல்ல காலம். இதுக்காவது நான் வீட்டுக்கு பெரியவ, எனக்கு தான் முதல்ல பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்." அப்படின்றாங்க நினைக்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் விஜய் வந்து ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே வந்து காவேரி கிட்ட, "என்ன காவேரி, என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "அது வந்துங்க, வளகாப்புக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். அதுக்காக என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா லிஸ்ட்டு போட சொன்னாங்க. அதான் போட்டுட்ருக்கேன்." அப்படின்னோடனே, "என்னது வளகாப்பா? ஏய் காவேரி, சொல்லவே சொல்ல. என்னடி நீங்கள் என்ன ஒதுக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு வளகாப்பு பற்றி பேசுகிறீங்களா? நியாயமா? நான் தாண்டி குழந்தையோட அப்பா." அப்படின்றாரு. "ஏங்க, வளகாப்பு எனக்கு இல்லைங்க, அக்காவுக்குங்க." "என்ன காவேரி, இது அநியாயமாக இருக்குது. நம்ம குழந்தை தானே ஃபஸ்ட்டு. அது எப்படி உங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு வளகாப்பு பண்ணுவாங்க? இதெல்லாம் நல்லா இல்லை காவேரி. அவங்க ரொம்ப வந்து ஓவராக பண்ணுறாங்க. நம்ம குழந்தை ஃபஸ்ட்டு பண்ணணும். நான் இப்போயே போய் அத்தைக்கிட்ட பேசுகிறேன்னொன்னே, ஏங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "ஏங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க." "ஏன் பண்ண முடியாது?" "அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க. கணக்கு பிரகாரம் தமிழ் மாதம் கணக்கு பிரகாரம் நம்மளுக்கு நம்ம பாப்பாவுக்கு 6 மாதம் கணக்கு வருதாம். அக்காவுக்கு தான் 5 மாதம் கணக்கு வருதாம். அதனால் ஒத்தப்படையில் தான் பண்ணணுமா. அதனால் பண்ண முடியாதாங்க. நம்மளுக்கு அடுத்த மாதம் வேணால் பண்ணுறாங்களாம்." அப்படின்னோடனே, "ஏய் என்னடி இது? எப்போ பண்ணால் என்ன? நம்ம கொள்றி சரி ஓகே 5 மாதம் உனக்கு பண்ணலைல்ல. சரி, நம்மளுக்கு இருக்க பிரச்சனைன்னு நம்ம அதெல்லாம் யோசிக்கலைங்க. இப்போ அவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் அக்காவுக்கே முதல்ல வளகாப்பு பண்ணட்டுங்க. அப்புறம் எனக்கு பண்ணலாம்." உடனே கோச்சிக்கிறாரு. "என்னங்க இப்படி கோச்சிக்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம விஜய காவேரி.